சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. சத்யா, என்ன சர்ப்ரைஸ் சத்யா? எனக்கு தெரியல அர்ஜுன். ஆனா அப்பா சும்மா சொல்ல மாட்டாரு. நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு பாரு. எனக்கு பட்டாசுனா உங்களுக்கும் பயமா? யார் பயப்பட போறாங்கன்னு இப்ப தெரியும். வாங்க. சம்பந்தி என்ன சர்ப்ரைஸ் தரப்போறாருன்னு தெரியலையே. அட, அபிக்கும் சீர்வரிசையா? இதுதான் உங்க சர்ப்ரைஸா சம்பந்தி? மருமகளே, வாமா, வா. மாப்ள, இதுதான் உங்களோட சர்ப்ரைஸ். என்ன சம்பந்திமா இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? மருமக எப்படி சம்பந்தி உங்க கூட? அப்பா, தேவி அக்கா ஊருக்குள்ள போயிருந்தாங்க. இவங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்கப்பா? மாமா, தேவி எப்படி உங்க கூட? எல்லா சந்தேகத்துக்கும் நானே பதில் சொல்றேன். நேத்தி திடீர்னு பிபி அதிகமாகி காமாட்சி மயங்கி விழுந்துட்டா. அப்பா, இது ஏன்பா என்கிட்ட சொல்லல? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலமா. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணமா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண காலையில போனப்போ பக்கத்து பெட்ல தேவி அட்மிட் ஆயிருக்கிறத நான் பார்த்தேன். சார், நீங்க தான் தேவிய பார்த்ததே இல்லையா சார்? இவதான் தேவின்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? தேவிய நான் பார்த்தது இல்லம்மா. ஆனா தேவி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து பல நாள் ஆச்சு. அதனால இதுதான் அபியோட வைஃப்னு தேவி போட்டோவை சத்யா எனக்கு அனுப்பி வச்சிருந்தாமா. அதை வச்சுதான் ஈஸியா கண்டுபிடிச்சேன். அப்படியா? அப்படின்னா சரி. சூப்பர்ப்பா, சரியான நோஸ்கட் கொடுத்தீங்க. சம்பந்திமா, நான் தேவிய விசாரிச்சேன். ஊர்ல இருக்கிற அவ அப்பா அம்மாவை தீபாவளிக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு நேத்து தான் கிளம்பினாளாம். ஆனா அவங்க அப்பா அம்மா போனே எடுக்கலையா. பாவம் பொண்ணு ராத்திரியெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லயே அவங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. சரியாவே சாப்பிடல போல, மயங்கி விழுந்துட்டாளாம். அங்கிருந்த யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு. என்னம்மா, உங்க அப்பா அம்மா போன் எடுக்கலன்னா பேசாம கிளம்பி நம்ம வீட்டுக்கே வந்திருக்க வேண்டியதுதானே? எப்படி மாமா, அப்பா அம்மா இல்லாம நான் எப்படி இங்க வர முடியும்? அப்புறம் காமாட்சியோட தேவியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். இதையெல்லாம் போன்ல சொல்லி உங்க தீபாவளி மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதான் நேர்லயே கூட்டிட்டு வந்துட்டேன். 3 பேர் மூஞ்சிலையும் ஈ ஆடல.
திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்குதுங்க பாரு. கண்கொள்ளா காட்சி. மா ஆ ஆ. தேவி, என்னம்மா, இதுவும் உன் வீடு தானே? நீ கிளம்பி வர வேண்டியது தானே? ஏன் ராத்திரி பூரா எங்க போறதுன்னு தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல உட்காரணும்? வீட்ல இத்தனை பேர் இருக்கோம், போகும்போது ஊருக்கு போறேன்னு யார்கிட்டயாவது ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் உன் புருஷன் கிட்டயாவது நீ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. யாருக்கும் சொல்லாம நீயா லெட்டர் எழுதி வச்சுட்டு. சுபத்ரோ, நானா? என்ன லெட்டர்? ஆ, சரி சரி, நல்ல நாளும் அதுவுமா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம். எல்லாரோட மூடும் ஸ்பாயில் ஆயிட போகுது. கடைசியில இந்த நல்ல நாளுக்கு கூட உங்க அப்பா அம்மா வரல, அப்படிதானே? சமந்தி, அவ இங்க வரவே மாட்டேன்னு தான் சொன்னா. தலை தீபாவளிக்கு எங்க அத்தை உன் அப்பா அம்மாவோட தான் வரணும்னு சொன்னாங்க. அத்தை முகத்துல எப்படி போய் முழிப்பேன்னு அழுதா சமந்தி. நாங்க தான் அவளை சமாதானப்படுத்தி உங்க அப்பா அம்மா தான் வரணுமா, சத்யா எங்க மகன்னா அந்த வீட்டோட மூத்த மருமக நீயும் எங்க மகதான்னு நாங்களே உங்க அப்பா அம்மாவா இருப்போம்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம் சம்மந்தி. அப்பா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. நல்ல நாள் அதுவுமா தேவி இல்லாம அபிமாப்ல மனசு கஷ்டப்படுவார்ல. ஏன் மாப்ள, ஆ, எங்களை தேவியோட அப்பா அம்மாவா நினைக்க கூடாதா? நினைக்கலாமாமா, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்புறம் என்ன, அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. அத்தை, இது உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் அத்தை. நீங்களே இதை எதிர்பார்க்கல தானே? ஆ, ஆமா ஆமா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை, நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு பாருங்க. இந்த தீபாவளிக்கு தேவி அக்கா இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சில பேரு நினைச்சாங்க. ஏமா அப்படி சொல்ற? அப்படி யார் இந்த வீட்டுல நினைப்பா? இல்ல மாமா, அவங்க நேத்து தான் ஊருக்கு கிளம்பினாங்க. அப்பா அம்மாவோட உடனே எப்படி தீபாவளிக்காக ஊர்ல இருந்து வர முடியும்? அப்படி வர முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அதத்தான் சொன்னேன். ஆனா எங்க அப்பாவை பாருங்க, அதிரடியா யாரும் நினைக்காத சர்ப்ரைஸ அபிமாமாவுக்கு கொடுத்துட்டாரு. அப்பா, நீங்க எங்களுக்கு சீர்வரிசை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லப்பா. தேவி அக்காவ உங்க மகளா நினைச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுதான்ப்பா இந்த வீட்டுக்கு உண்மையான தீபாவளி பரிசு. அப்பா, I love you பா. I love you சத்யா. அம்மா, I love you மா. என்ன சம்பந்தி, ஆன்மீக டூர்லாம் போனீங்களா? என்ன விசேஷம்? ஆமா சம்பந்தி, காசில இருந்து கங்கை தீர்த்தம் கயிறெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் பூஜை ரூம்ல தான் இருக்கு. உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். சேது, நீங்க வா. நீங்களும் வாங்க சம்பந்தி. வரேன். வாங்க. வா சேது.